கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் பகிர்ந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை தேவன் கொடுத்ததற்காக அருமையான கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். பொருளாதாரத்தை குறித்து நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை குறித்து எப்படிலாம் நினைக்கிறார் பாருங்க. பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெருக்கத்தை விரும்புகிறார் என்று கொஞ்சம் கூட நம்முடைய மனதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தர் நமக்கு செழிப்பை உண்டு பண்ண இருக்கிறார் என்று நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அவர் நமக்குள்ளே இருந்து அவர் செழிப்பை உண்டு பண்ணுகிறார் என்று கடுகளவோடு நமக்கு அந்த விசுவாசம் குறையக்கூடாது. அவர் என்னை செழிக்க வைக்கிற, அவர் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே இருந்து அவர் என்னை செழிக்க வைக்கிறார் என்று ஆணித்தனமாக நமக்கு அந்த விருப்பம், நமக்குள்ளே அந்த ஆசைகள், அந்த எண்ணங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமை, வறுமை, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுவது தேவனுக்கு ஒரு விருப்பமாகவும் இருக்காது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பொருளாதாரத்தின் செழிப்பை நம்மை குறித்து அவருக்குடைய சித்தமாகவும் விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குடைய சித்தமும் நோக்கமே எப்படிதானோ உங்களை செழிப்பாக வைப்பது தான் அவருடைய நோக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், செழிப்பை உண்டு பண்ணி ஒரு மனிதனுக்காக உண்டு பண்ணணும். அங்கேருந்தே நீங்கள் புக்கில் நம்முடைய பைபிளில் முதல்ல செழிப்பு தான் பாருங்கள். அவர் முதல்ல உன்னைய செழிக்க வைக்கணும். நான் யார் என்று அவர் காண்பிக்கிறதற்கு அந்த அளவுக்கு அவர் மிக அற்புதமாக அந்த அண்ட சராசரிகளை படைத்தார். மற்ற எல்லாத்தையுமே அவர் பாருங்க அற்புதமாக படைத்து செழிப்பை அவர் காண்கிறார். தேவன் பாருங்க, நீ நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பமே அப்படின்னு அவர் அற்புதமாக காக்கிறார். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகா, நான் ஏழையாக இருப்பதல்ல என்னுடைய விருப்பம், அவருடைய விருப்பமே என்னை உயர்ந்தவனாக்க, என்னை செல்வந்தனாக்க, என்னை மிகவும் அற்புதமான மனிதனாக்க தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், இன்று பாருங்கள், நம்முடைய இந்த பொருளாதாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா. இதில் இப்போ 2வது பாகமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்னன்னா, இந்த 2வது பாகத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய நம்முடைய இந்த வீடியோவில் நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறித்து தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், இந்த ஆவிக்குரியமான ஆட்கள் நம்ம பைபிளில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சீமான் ஆக்கினார், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இதில் இன்னைக்கு 2வது அந்த பொருளாதாரத்தை குறித்த அதனுடைய எண்ணங்களை நம்ம எப்படி பார்க்க பாருங்கள். இதில் சில பேர்கள் இன்னைக்கு அநேக பேருக்கு மக்களுக்கு பொருளாதார செழிப்பை குறித்து நம்பி இருக்கும் அநேக என்னன்னா ஒரு பொய், அதாவது என்ன அந்த ஒரு பொய்யான ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை நான் இன்னைக்கு வெளியே கொண்டு போகிறேன் என்று கவனமாக கேளுங்கள். ஆனால் அந்த இயேசு சொல்லுகிறார் பாருங்க, சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் அது உங்களை விடுதலையாக்கும் என்று தேவனே சொல்லுகிறார். அந்த தேவன் பாருங்க, சத்தியத்தை அறிவிங்கள், அதன் மூலமாக தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நான் இன்று முதலாவது பொய்யை அந்த பொய்யை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை எடுத்து விளக்கையும் விரும்புகிறேன். அதாவது பொய் என்ன சொல்கிறது என்று இன்னைக்கு பார்ப்போம். பொருளாதாரம் என்பது பணம். அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதுதான் இன்னைக்கு எல்லாருமே தேடி அலைகிறாங்க. பாருங்கள், பொருளாதாரம் என்பது முக்கியமற்றது என்று பல பேர்கள் பேசுகிறார்கள். பொருளாதாரம் கிடையாது அப்படின்னு நிறைய சபைகள்லாம் பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது, ஆவிக்கு அது ரொம்ப இது பணம் பண்ணணும்னு அணிஞ்சுன்னா ஆவிக்குரிய மனக்குள்ளே வர முடியாது, அப்படி செய்ய முடியாது, பணத்தை பற்றி நீ பேசாத, பணம் உனக்கு இது ஒன்றும் தேவையில்லை, இப்படி நிறைய பொய்களை அவன் இப்படி பரப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். மாபெரும் இந்த பொருளாதாரம், இந்த பணம் முக்கியமில்லை என்பது அது மாபெரும் பொய். பிசாசான் என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை கொண்டு அவன் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு என்ன பண்ணுறான்னா, அவன் இந்த பொய்களை பரப்பி வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாத அளவுக்கு அவன் பரப்புகிறான் பாருங்க. பரப்பி வரும் மாபெரும் பொய். அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடாது, இவன் தோல்வி அடைஞ்சிடணும். இது பணம் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால தானே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வேணும். ஆனால் நான் பாருங்கள் என்ன சொல்லலாம் பாருங்கள், பணம் முக்கியம் இல்லை, நீ தேவன் வருகைக்கு வரும்போது இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே அவன் போட்டு உங்களை ஓட்டாண்டியாக தான் அவனுடைய சித்தமாகவே இருக்குது. அவனுக்கு ஒன்றும் முன்னேற விடாத அளவுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க வைக்கிறான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை வெற்றி தோல்வி எல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வியெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள். நாம் பொய்யை நம்புகிறோமா இல்லை சத்தியத்தை நம்புகிறோமா என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை. அப்படி தானே உங்களுடைய வாழ்க்கை
ஒருவன் நன்றாக இருக்கிறான், ஒருவன் நன்றாக இருந்து வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறான், ஏதோ நம்புகிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. சத்தியத்தை நம்புறானா, பொய்யை நம்புறானா. சிலவங்க பணம் இல்லை, பணம் இல்லைன்னா அப்புறம் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாத்துலேயும் வறுமையாக இருந்து மற்றவங்ககிட்ட கடன் வாங்கி தான் இருப்பான். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்பொழுதுதான் தேவனே அதை உண்டு பண்ணியிருக்காரு. தேவன் பாருங்க, ஆகவே தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. பொய் எவ்வளோ ஆபத்து என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ இந்த விமானம் பறக்கு. இந்த விமானம் பறக்கிறதுக்கு சில கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க, சில கம்யூனிகேஷன் இருக்குது. அதாவது அவங்களுக்குடைய கம்யூனிகேஷன் எப்படி பறக்கும்போது காற்று எந்த பக்கம் வீசுது, எப்படி எத்தனை அடியில் நீங்கள் பறக்கணும், பக்கத்தில் வேறு எந்த பிளேன் பறந்துட்டுருக்கு, எல்லாமே சரியாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சரி அதில் ஒரு பொய்யே இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள், விமானம் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஒரு நாடு விட்டு ஒரு நாள் போயிருந்தாங்க, ஒரு எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு கருவி. ஆனால் பாருங்கள், அதில் சில பொய்கள் வந்துட்டு இருந்துச்சாங்க. ஓட்டுநவரே ஒரு பெரிய நல்லவராக இருந்தாங்க தான், உள்ளுக்குள்ளே இருக்கிற பெரிய ஆவிக்குறியாக இருந்தாங்க. ஒரு சின்ன பொய் அந்த இடத்துல சொன்னாலும் பாருங்கள், அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது அந்த தவறு, அந்த ஒரு பொய் சொன்னதன் மூலமாக அவர்களுக்கு தவறான தகவல் ஒன்று கொடுத்துட்டுன்னு வச்சாங்களாம். எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தார் தான், அந்த பெரிய பொய் மூலமாக அந்த பொய் சொல்வதன் மூலமாக சரியான இழப்புகள் அவங்களுக்கு உருவாயிரும். பொய் பாருங்கள், அந்த இப்படி இந்த சைடில் இறங்கணும் இல்லை இந்த சைடு அப்படின்னு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டான்னு வச்சாங்களாம், அவ்வளோதான். உள்ளே இருக்கவங்க எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் இறந்து போயிடும். ஆனால் பொய் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பார்த்தீங்களா? ஒரு சின்ன இது அந்த இடத்துல எவ்வளோ முக்கியமான கருவிகள் எவ்வளோ இருந்தாலும் நம்முடைய கம்யூனிகேஷனில் அந்த சொல்லுதலை பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சாங்களாம், அவ்வளோதான். வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்கிறது பாருங்கள். வாழ்க்கை பயணம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், போய் சேர வேண்டிய லட்சியம் ஒன்று இருக்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு பயணத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம், இன்னொரு பயணம் செய்ய முடியுது. இந்த இடத்துல நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? பொய்யை கற்றுக்கொள்ளுமா இல்லை சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்? அதான் தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவிங்கள், தேவனுடைய அந்த சத்தியத்தை அறிவிங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொய் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பேர்கள்ட்ட நீங்கள் நிறைய சபைக்கு போயிருப்பீங்க, நிறைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்ன போகிறது? இது சரிதானா? இது நம்முடைய வாழ்க்கைக்கு சரி வருமா? இது எப்படி, இது ஏற்றுக்கொள்ளலாமா என்று அதை நாம் கற்றுக்கொள்ள பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது பாருங்கள். அந்த காரியத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கணும், ஒரு லட்சியத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். லட்சியம் நோக்கம் நிறைவேறப்பட வேண்டும். நாம் ஏதோ ஒன்றுக்காக நாம் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒன்றுக்காக பிறந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை குறித்து நோக்கத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த நோக்கம் நிறைவேறுமா? லட்சியம் நிறைவேறுமா? போய் சேருவோமா? இந்த பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட சத்தியத்தை நாம் அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயணங்கள் பாருங்க, இந்த பிளேன் எப்படி பறக்க, இதே மாதிரி தான் நான் வாழ்க்கை சொன்னேன். இந்த பயணத்தில் நம்ம போகிறோம், லட்சியங்கள் போகிறோம், வாழ்க்கையில் முன்னேறி வழியெல்லாம் நடந்து செல்கிறோம், இந்த பாதைகளில் நம்ம போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் நம்புகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம எதை நம்புகிறோம்? சத்தியத்தை நம்புகிறோமோ பொய்யை நம்புகிறோம்? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. என்ன சொன்னேன் உங்களுக்கு, எப்படி அது எந்த சென்றடையுமா? அதாவது இந்த வாழ்க்கை இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த இடத்துல சரியாக சேருமா, நிறைவேறுமா? நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் நிறைவேறுமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செல்வேந்தனாக நிறைவேறுமா? நம்முடைய குடும்பம் நல்ல சிறப்பாக வாழுமா? இதையெல்லாம் எப்படி கேள்விகளாக நமக்கு வருகிறது என்றால், இந்த மாதிரி ஒரு பயணத்துக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது தான், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியம் வருது. அதனால தான் அந்த சத்தியம் எதை நீங்கள் அறிவிக்கீங்க, எதை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதன் மூலம் தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. எப்பேற்பட்ட சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறோம்? பொய்யில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, இதில் இன்னொரு உதாரணம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான ஒரு ஆரோக்கியம், சரீர சுகம். இந்த வாழ்க்கை பாருங்க, சரீரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நம்முடைய சரீரத்தில் நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீர சுகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நிறைய பேர் பாருங்க, இதை குறித்து ஒரு எண்ணமே இருக்காது. நம்ம சரீரத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் எந்த நேரத்தில் காலையில் எழுந்துச்சு பண்ண இல்லை சாயங்காலம், இது ஒன்றுமே இருக்காது. ஏதோ பார்ப்பாங்க, கொஞ்சம் கூட இதுக்கு ஒரு இதே கொடுக்கறதே கிடையாது. அதுக்கு
எதையும் பார்த்து எதையும் எப்படியும் சாப்பிட்டு எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அதுக்கூட சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கும். ஆனால் அவர்கள் நல்லவராக தான் இருப்பாங்க. இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாங்க. அந்த சரீரத்தை பற்றி இதை முக்கிய அம்சமாக கருதுவதும் இல்லை, முக்கியமான நினைப்பதும் இல்லை. ஆகவே இந்த மாதிரி இந்த சரீரத்தை முக்கியமாக நினைக்க, ஆனால் பைபிள் படிப்பாங்க, வாங்காங்க, எல்லா காரியத்திலும் அவங்க ஈடுபடுவாங்க. ஒரு இது இருக்காது. ஆனால் சரீரத்துக்கு முக்கியத்துவம் எந்த ஏதாவது பார்த்தாங்கன்னா அங்கங்கே அப்படி அங்கே கடையில் வெளியே பார்த்தா உடனே அதை சாப்பிட்ருவாங்க. சரீரத்துக்கு முக்கியம் கூட. ஆகவே என்ன நடக்கு பாருங்கள். ஆகவே என்ன ஆகிறது, சுகவீனம் வந்து விடுகிறது, நோய் வந்து விடுகிறது, பிறகு லட்சியம் நிறைவேற முடியாமல் போயிருது பாருங்க. பலவீனப்பட்டு அவங்க பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க. ஏனென்றால் தன்னுடைய சரீரத்தை குறித்து சரியான அறிவு இந்த மாதிரி இல்லை. அவங்க என்ன சாப்பிடணும், என்ன இருக்கணும், இந்த மாதிரி அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போகுது. இந்த சரீரம் கர்த்தருடையதாக இருக்கிறது. அதான் அவங்கள்ட்ட சொன்னேன், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சரீரம் கர்த்தருடைய அந்த அவருடைய லட்சியமாக அவருடைய இருக்கிற இந்த சரீரத்தை வாழ்வது நன்றாக வாழ்வது அவசியம். இந்த சரீரத்திலே வாழ்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை உங்களை கொண்டு தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. ஆகையால் இந்த சரீரத்துக்கு நம்ம ஒரு முக்கியம், எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று ரொம்ப முக்கியமாக இருக்குது. அறிவு வரும்போது தான் வாழ்வு வருகிறது. சரீரத்தில் நன்றாக இருக்க முடியும் பாருங்க. அறிவு வரும்போது தான் வாழ்வு வருகிறது. சரீரத்தை நன்றாக இருக்க முடியும், நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், லட்சியங்களை நோக்கங்களை நிறைவேற்ற முடியும். இல்லை என்றால் சரீர பிரகாரமாக நம்ம தோல்வி அடைஞ்சு விடுவோம். பாருங்க, அறிவு நமக்கு ஒரு விதமாக இது சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வரும்போது தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இது தப்பு, இது சாப்பிடக்கூடாது. இந்த அறிவு வரும்போது தான் வாழ்க்கை மாறுகிறது. அப்படி தானே? அது பாருங்க, அதான் அந்த வாழ்க்கை வருகிறது. அந்த சரீரத்தில் பாருங்க நன்றாக இருக்க முடியும். அந்த அறிவு நிலைமை வரும்போது தான் நன்றாக இருக்க முடியும். அது நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த லட்சியங்கள் நோக்கங்கள் நிறைவேற முடியும். இல்லை என்றால் இதெல்லாம் நம்ம சரியாக செய்யலாம், நமக்கு அறிவு வரலன்னா, சரியாக செய்யலைன்னா நோக்கங்கள் நிறைவேறாது, தோல்வி அடைகிறோம். கவனிக்க வேண்டும். பொருளாதாரமும் இப்படித்தான். இதில் இன்னொரு அதில் உங்களுக்கு போன இதில் சொன்னேன். இதில் 2வது உதாரணம், இதுவும் பொருளாதாரத்தை குறித்து தான் இதை கனெக்ட் பண்ணுறாரு. இந்த பொருளாதாரம் பாருங்க, இதுவும் அப்படிதான். பொருளாதார வாழ்க்கை ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அப்படி தானே? நீங்கள் என்னத்தை இப்போ அந்த சரீரத்துக்கு எதை நீங்கள் உண்ணணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி அதை கெடுத்தக்கூடாது, எப்படிலாம் நீங்கள் யோசித்தீங்களோ அதே மாதிரி தான் பொருளாதாரமும் முக்கியமாக அது நமக்கு தேவைதானா. அந்த எப்படி நம்ம சரீரத்துக்கு எப்படி உணவெல்லாம் கரெக்டாக உட்கொள்ளுகிறோம், அதே போல தான் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக ஒரு அம்சமாக இருக்கிறது. பொருளாதாரம் குறித்து நம்ம என்ன எண்ணுகிறோம், இந்த பொய்யை நம்புகிறோமா, பணம் முக்கியமல்ல என்று அநேக கிறிஸ்துவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம பொய்யை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா பாருங்கள். சில பேர்கள் இப்படி தான் பல கிறிஸ்துவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார். இப்படி நம்பினால் வாழ்க்கை பொருளாதார ரீதியிலேருந்து தோல்வி தான் அடைவீங்க. பொய்யை நம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் எதனாலும் சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் தோல்வி அடைஞ்சு உங்கள் லட்சியங்கள் நிறைவேறாது, உங்களை சரீரத்தை பலவீனமாகும். நீங்கள் எவ்வளோதான் நல்லவராக இருந்தால் பைபிள் படித்தாலும் உங்களை கொண்டு தேவன் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்ய முடியாமல் போய்விடும். அதனால தான் இந்த சரீரத்துக்குள்ளே வைத்து உங்களை வழிநடத்துகிறார். இந்த சரீரம் ரொம்ப முக்கியமானது. எதை சாப்பிட வேண்டும், எதை உண்ண வேண்டும், எப்படி உடற்பயிற்சி பண்ண வேண்டும், காலையில் எவ்வளவு எழுந்திக்க வேண்டும், இதற்கும் நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான அந்த பைபிளை எடுத்து நீங்கள் படிக்க அதற்கும் நேரம் கொடுக்க வேண்டும். இப்படி உங்களை ஆயத்த பண்ண வேண்டும். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணலன்னு வச்சாங்க. இப்படிப்பட்ட நீங்கள் பொய்யை நம்பிட்டீங்க. இல்லை எப்படினாலும் இருக்கேன், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கேன், எல்லாம் இருக்கேன், பைபிள் படிக்கேன், ஆனால் நான் என்னமும் சாப்பிடுவேன் அப்படின்னா நோய் தான் வரும். கண்டதெல்லாம் டாக்டர் சொல்லி இதை சாப்பிடக்கூடாது, ஆனாலும் நீங்கள் மருந்து போட்டுட்டு மறுபடியும் சாப்பிடுங்க. காரணம் என்ன? நீங்கள் பொய்யை நம்புறீங்க. மருந்து தான் இருக்க, ஆனால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அதனால தான் சரீரத்துக்கு பலவீனம் வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு வாழ்க்கையிலே ஒரு சுவிசேஷம் சொல்லக்கூடாத அளவுக்கு ஆகிடுவார், நிலைமை ஆயிடும். காரணம், நீங்கள் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்களை கொண்டு அதை நடத்த முடியாது, நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது. உங்கள் சரீர பலவீனம் வரும்போது நீங்கள் என்னென்ன ஆரம்பிச்சிருங்க, கர்த்தர் எனக்கு கை விட்டார், கர்த்தர் என்னை வழி நடத்தலை, கர்த்தர் எனக்கு இந்த சுகத்தை தந்துட்டார், கர்த்தர் என்னை இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, எனக்கு எப்படி இருந்து நான் இப்படி நோய் வந்துட்டேன், கர்த்தர் என்னை நடந்து. நீங்கள் தான் உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஞானம் கொடுத்துருக்காரு, அறிவு கொடுத்துருக்காரு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது சொல்லியும் நீங்கள் மறுபடியும் அதை சாப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி நம்பினால், இந்த பொய்யை நம்பினால் பொருளாதாரத்தில் தோல்வி தான் அடைந்து கொண்டு இருப்பீர்கள். பொய் போற்றி கொண்டு சிலவர்கள் இந்த மாதிரி பொய்
அப்படி சரிதான் சரிதான் போய் போட்டி கொண்டு இருப்பார்கள். இதை நம்பிக்கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை தோல்வி தான் சந்திக்கணும். அது ரொம்ப சரிவாயிடும் இந்த பொய்யெல்லாம் போட்டி கொண்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. சத்தியத்திற்கு வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் பொருளாதாரம் ஒரு பொருளாதார வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது என்று வேத வசன திட்டவட்டமான போதனை என்பதை திட்டவட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொருளாதாரம் முக்கியம் என்பது வேத வசனத்தின் திட்டவட்டமான ஒரு போதனை. இது அப்படியே இருக்குது. நல்லவர்கள் தான், நல்ல விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் மரித்த மோட்சம் தான் போவாங்க. ஆனாலும் உலகத்தில் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற முடியாமல் இருக்காங்க. காரணம், அவர்கள் பொய்யை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படி தானே? பொய்யை நம்பிட்டு இருக்கீங்கன்னா என்னன்னாலும் சாப்பிடலாம், எப்படிலாம் இருக்கலாம். ஆனால் நம்ம சிலவங்க பார்த்தீங்களா ஸ்மோக் பண்ணுவாங்க. 2 ஸ்மோக் தான். இதில் என்ன இருக்குது? டாக்டர் குடிக்கிறார், அவர் குடிக்கிறார், இவர் குடிக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? அவங்க குடிக்காம இவங்க குடிக்காம எல்லாம் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. இப்படின்னு நீங்கள் பொய்யை நம்பின்னு வச்சா உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்துக்கிடுவீங்க. உங்கள் சரீரம் கெடுக்கும் பொழுது உங்கள் சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாது, உங்களுக்கான ஒரு பலனை கிடைக்கும்போது தேவனுக்குள்ளே அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. நான் தான் எப்படி இருக்கேன்னா மறுபடியும் ஏன் கர்த்தர்கிட்ட போகணும், என்னை கர்த்தர் இப்படி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. வெளியே நீங்களே கெடுத்துக்கிட்டு கர்த்தர் மேலே பலிய போட்டுருவீங்க. அப்படிலாம் நிறைய இருக்காங்க. இப்படிப்பட்டவர் கர்த்தருடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்ற முடியும். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற பொருளாதார ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது, தேவையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சித்தமும் விருப்பமாக நிறைவேற்ற கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? நம்மளை ஏன் பொருளாதாரத்தில் செழிக்க வைக்கிறார்? அவருடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை இருக்க வேண்டுமென்றால் அவன் தினமும் கர்த்தர் மேல் அவன் பிரியமாக இருக்கிறான், நன்றி சொல்லுகிறான், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறான், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறான். இப்படி இருக்கும்பொழுது அவனுடைய ஆயுசு காலங்கள் கூடுகிறது. அவனுக்கு எங்கு சென்றாலும் கிருபை கிடைக்கிறது. அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாக்கிறார், அவர் அரவணைக்கிறார். அவன் மூலமாக இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நன்றாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் பொருளாதாரத்தை முக்கியம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், வேதத்தை வாசிக்கிறவங்க முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அதை பார்க்கும் பொழுது பொருளாதாரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது ஆணித்தனமாக பைபிளில் படிச்சிருக்கு பொருளாதாரம் முக்கியம் என்பது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் தான் நம்ம ஆதாமை பற்றி பார்த்தோம். ஆதாம் அவனுக்கு எவ்வளோ அங்கே அந்த அவனை படைச்சு அந்த பூமியில் பொண்ணு விளையுது, நதிகள் ஓடுது, கனிகள் இருக்குது, பல வர்க்கமான கனிகள் ஏகப்பட்டது ஒரு மனிதனுக்காக. அதாவது அவனுக்கு ஏங்க அப்பா எவ்வளவு ஆசீர்வாதம் அப்படின்னு வியக்க வண்ணமாக அவனே இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள்னாலே நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. பாருங்கள், கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, இவ்வளோ பெரிய இப்படி இருந்தும் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் உண்மையாகவே என்னை நடி நடத்துகிறார் என்று சொல்லி நிறைய பேர் மனதார சொல்வீங்க. ஏனென்றால் உங்களுக்கே சில விஷயங்கள் உங்களால் முடியாத பட்சத்திலும் அவர் உங்களை வழி நடத்தியிருக்கிறார். உங்களை கொண்டு இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார். உங்களை கொண்டு பல குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்களே பார்க்கும் பொழுது ஆமாம், என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அழகாக அதை நேசிப்பீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள். ஆகையால் நீங்கள் எதையும் கவலைப்பட, ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், பொய்யை விளக்குங்கள். இந்த மாதிரி தான் ஆதாம் பாருங்க, ஆதாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மனிதன் பொருளாதாரம் மிகவும் அவசியம். வேத வசனம் இதை திட்டவட்டமாக போதிக்கிறது அல்லவா? நாம் பணத்தை பற்றி நாம் பேசக்கூடாது என்று தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பணத்தை பற்றி இப்படி பேசினா தப்பு, பணம் முக்கியம் அல்ல என்று சொல்லி இது மிக 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 தப்பு. பணம் முக்கிய அம்சமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. பணம் வேண்டாம் நிறைய கிராம மக்கள் சில இடத்துல இப்படி போதிக்கிறாங்க. நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பணம் முக்கியம் இல்லை, பணம் அதை பற்றி பேசக்கூடாது, ஆவியில் இருக்கணும், ஆவியில் கர்த்தர் வருவார், பரலோகம் போகணும். மரித்தாலே பரலோகம் தான், அது வர வேண்டியது. ஆனால் அந்த பூமியில் ஏதாட்டு செய்யணும் அப்படின்னா என்னச்சு? பாருங்க, ஆபிரகாம் குறித்தும் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு பாருங்க, அவனுக்கும் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், அவன் எவ்வளோ இதில் இருந்தான். ஆனால் அவனை குறித்து வேதவசனம் பொருளாதாரத்தை குறித்து எவ்வளவுக்கு அதில் இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. வேதவசனம் பொருளாதாரத்தை குறித்து வெட்கப்படுவதில் அது ஒரு முக்கியமாக அம்சம் என்று அங்கீகரிக்கிறது. அதில் நீங்கள் மனதார அதில் நீங்கள் ஆணித்தனமாக நம்பணும்.
வேத வசனம் பொருளாதாரம் ஒரு முக்கிய அம்சம் என்பது ஆணித்தனமாக அங்கே பைபிளில் இருக்குது. பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களெல்லாம் பாருங்க எப்படி இருந்தாங்க. தேவன் எடுத்து அவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தார் பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு 13:2. ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமாய் ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். பாருங்க, சீமானாக இருந்தான். இப்படி போதிக்கு பாருங்க வேத வசனம். நான் சொன்னோம்ல உங்களுக்கு முதல்ல பாருங்க, ஒரு விசுவாசி வெற்றியும் ஒரு விசுவாசி அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த விசுவாசிக்கு ஒரு விசுவாசி வெள்ளியும் பொண்ணும் உடையவர்களாக இருந்தால் அவன் ஆவிக்குரிய விசுவாசி இல்லை அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுவோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு நாம் பொய்களை நம்பி வச்சுக்கணும். பணக்காரனாக இருந்தால் போதும், ஒரு ஊழியக்காரர் கொஞ்சம் நல்ல துணிமணி போட்டால் போதும். பாருங்கப்பா எவ்வளோ பெரிய ஆள். ஊழியக்காரனாலே சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, பிச்சைக்காரனாக இருக்கணும். முதல்ல ஊழியக்காரங்க தான் பணக்காரனாகவே இருக்கணும். ஆமாம், அவங்கள அவங்கள தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஓட்டாட்டியாக இருந்தால் மற்றவங்க எப்படி ஓட்டாண்டியாக இருப்பாங்க? குடும்பத்தில் தகப்பன் பணக்காரனாக இருந்தால் பிள்ளைகள் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் சபை மூப்பரும் பணக்காரனாக இருந்தால் தான் எல்லா மக்களும் அவங்கள வழிநடத்துகிற மக்களும் அவங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு ஒரே சட்டை 2 பேண்ட்டு ஒரு சட்டை இருந்தால் எப்படி நடக்கும்? நாங்கள் இப்படி தான் யோசிக்கிறது. அவங்க ஒரு ஊழியக்காரர் கொஞ்சம் துணிமணி வண்டி வாங்கிட்டாங்க, எப்பா இவருக்கு எங்கேருந்து தான் பணம் வருது? இதெல்லாம் பொறாமை. இந்த மாதிரி பொய்கள், பணம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது, இப்படிலாம் எண்ணங்கள் நிறைய இருக்குது. இந்த பொய்களெல்லாம் நினச்சி தான் நிறைய பேர் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் போயிருக்கு. அவங்கள ஆசீர்வதித்த தேவனை என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார்ப்பா தேவன், அவர்களுக்கு எல்லா ஆஸ்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதே போல் அந்த தேவன் தான் நானும் வணங்குறேன். அவரும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் வல்லவர், அவருடைய சித்தமும் நோக்கமும் இருக்கிறது. நானும் அதே போல வாழ என்னால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நானும் அதே போல செல்ல எனக்கு கிருபை தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று இந்த மனதை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதனால தான் நான் ஒரு கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்தணும் ஒரு பெரிய தொடரே இருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள். ஒரு 74 78 வீடியோகளும் இருக்கும். நீங்கள் அதை கற்றுக்கிட்டாலே போதும், உங்களுடைய இருதயம் பலப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மறுமலர்ச்சியாக நீங்கள் வருவீங்க. ஆபிரகாம் தேவனை பற்றி அறிந்திரு அவன் பெரிய ஆவிக்குரிய மனுஷனாகவும் சீமானாக அவன் வந்து பாருங்க, தேவன் அவனை அறிந்திருக்கிற அவனும் நண்பனாக என்னன்னா அவனுக்குள்ள எல்லாத்தையும் அவனை தேடி வந்து அவரை தேடி வந்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு பாருங்க. அவனை கொண்டு வந்து அவனை எல்லாத்தையும் சீமானாக்கி அவனுக்கு ஆசீர்வதித்து எல்லாத்தையும் கொடுத்தாரு பாருங்க. அடுத்துல 26:13 படிக்கிறேன். 26:13 26:13 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அவன் ஐஸ்வரனாகி வர விருத்தியடைந்த மகா பெரியவனான பாருங்க. வர விருத்தியா எல்லாமே பாருங்க. பொருளாதாரத்தில் அவர் அந்த அளவுக்கு பொருளாதாரம் பெருமையாக வேதவசனம் பேசுகிறது. வேண்டாம் முக்கியமில்லை இப்படிலாம் சொல்லவே இல்லை. பொருளாதாரத்தில் மேன்மையாக பேசுகிறதே வேதவசனம் தான். அதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனம் இன்னும் பூரிக்க வேண்டும். அந்த அளவுக்கு வேதவசனம் பாருங்க, அந்த அளவுக்கு பேசுகிறது பாருங்க. அடுத்த ஆதியாகம் 30:43 ஒன்று வாசிக்கிறேன். ஆதியாகம் 30 பாருங்க 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவனான். அந்த காலத்தில் பொருளாதாரம்னாலே இந்த மாதிரி காரியங்கள், ஒட்டகங்கள், மிருகங்கள், இந்த மாதிரி அதெல்லாம் பொருளாதாரமாக வச்சாங்க பாருங்க. தேவனுடைய பாதையில் நல்லதாக தெரிகிறது. தேவனுடைய பாதையில் நல்லதாக ஆசீர்வாதம் அடையாளம். தேவன் பாதை பாருங்க. தேவன் அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளையா, பொருளாதார செழிப்பு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஆசீர்வாத அடையாளம் இருக்கிறது. வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டால் அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் முதல்ல. ஆமாம், அவன் ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது, ஒரு சட்டையும் ஒரு துணியும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைனாலே அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏனென்றால் அவர் அண்டா சராசரி படைத்தவர், எல்லாமே இருக்குது அவரிடத்திலிருந்து. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாமே இருக்குது. கேட்க கொண்டே தேவையில்லை, நீங்கள் அவரை அறிந்து கொண்டாலே போதும்.
ஆமாம், சத்தியத்தை அறிவுங்கள், எல்லாமே உங்களுக்கு விடுதலை. எதுலாம் இருந்தாலும் எல்லாத்தையும் விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாத்திலுமே சந்தோஷமாக வாழ்வீர்கள். சத்தியம் தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன உண்டானது? இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? அதை அறிஞ்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் அறியலையா? இன்னும் கேளுங்க. கேட்டுக்கொள்ளே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் மாறும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். பாருங்கள், இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கிறது தேவனுடைய பாதை அவருடைய இதில் வந்து ரொம்ப நல்லதாக தெரிகிறது. தேவன் அதை அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வாழ வேண்டும் என்று. அடுத்த ஆதியாகமம் 32 பாருங்கள், 32:9 படிங்க. ஆதியாகமம் 32:9. 32:9. பின்பு யாக்கோபு தன் தாப்பனாக ஆபிரகாமின் தேவனும் தன் தாப்பனாக ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாருக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அப்படியே தேவனீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு ஆனேன். அதாவது அவன் வந்து முதல்ல வந்து விட்டு வெளியே வரும்போது சும்மா தான் ஒரு கோல் தான் வந்தான். ஆனால் அவன் திரும்ப போகும்போது பாருங்கள், ரெட்டனத்தினாக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறார். இந்த மாதிரி தேவன் அவனுக்கு அதிகமாக ஆட்சிகளை பிரித்து எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சீமானாகவும் அவனை பெரிய செல்வந்தனாக அவர் மாற்றுகிறார். பாருங்கள், அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் அவன். இதுதான் வேதவசனம் போதிக்கிறது. அதே அடுத்த வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 45:8 வாசிக்கிறேன். இப்படி தான் இதில் எல்லாமே ஆதியாகமம் பாருங்கள், பூரா சீமான ஆக்கினார். எல்லாத்தையுமே அவனுக்கு குறைவே இல்லாமல் அந்த அளவுக்கு தேவன் அந்த அளவுக்கு ஆக்கியிருக்காரு. பாருங்க, குறைவே கிடையாது அவனுக்கு, எப்பவும் அவனுக்கு குறைவே கிடையாது. தேவன் அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 45:8. 45:8 வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்ப அனைவருக்கும் கர்த்தாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார். பாருங்க, இந்த யாக்கோபு பாருங்க, அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் வந்து இந்த இஸ்ரேல் அந்த பார்வோன், அவனுக்கு தேவன் என்னிடத்தில் அனுப்பி என்னை பார்வோனுக்கே ஒரு தகப்பனாகும். பாருங்க, பார்வோனுக்கே அவன் ஒரு தகப்பனாகும். அந்த அளவுக்கு அவன் பாருங்க, அவன் மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் வந்து அவன் குடும்பத்துக்கெல்லாம் திரும்ப இதோ உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடி அந்த அளவுக்கு அவனை சீமானாக, எப்படி யாக்கோபுக்கே பார்வோனுக்கே இவன் மூலமாக தான் ஆசீர்வாதம். அந்த அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து, உலகத்தில் அவ்வளோ பஞ்சம், எல்லாருமே வந்து இவன்கிட்ட கடன் வாங்கி இவன்கிட்ட தானியங்களை கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இவன் மூலமாக பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த அளவுக்கு தேவன் பாருங்க ஆசீர்வதிக்கிறார். வேதவசனம் பணத்தை முக்கியமல்ல என்று போதிக்கிறதே கிடையாது. பணம் ரொம்ப முக்கியம். ஆமாம், யாத்திராகமும் 3:21-22 வாசிக்கிறேன். யாத்திராகமும் 3:21-22. அப்பொழுது இந்த ஜனங்களும் எகிப்து கண்களை தயவு கிடைக்கும்படி பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலானிடத்திலும் தன் வீட்டில் தங்கியிடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கள். அவைகள் உங்கள் குமாரங்களுக்கும் உங்கள் குமாரத்திகளும் தெற்பித்து எகிப்தரை கொள்ளையிடுவார்கள் என்றார். இந்த மாதிரி தேவன் பாருங்க, அந்த பார்வனோட அடிமையாக இருந்து அவர் சொல்றாரு, நீங்கள் ஏகப்பட்டு பண்ணிங்க, அவங்களுக்கு அடிமையாக்குனாங்க, அவங்களுடைய சம்பளங்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே தேவன் அந்த நேரத்தில் எல்லாருமே சீமானாக்குறார். ஒருவரையும் இல்லை, ஒருத்தர் மட்டுமல்ல, எல்லா இடத்துல எல்லாத்தையும் அந்த பார்வனில் எகிப்திலேருந்து கொண்டு போகிறாங்க. வெள்ளியும் பொண்ணும் அது கொண்டு போன பிறகு அவங்க பாருங்கள், அவங்க தேவனுக்கு கொடுக்கும்போது எல்லாருமே பொண்ணுங்களாக கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யங்களாக கொடுத்த தேவன் எது வேணுமோ, ஒரு தேவாலயம் கட்டணும்னா அவங்களெல்லாம் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து போதும் நிறைய கர்த்தருக்கு வந்தது ஏகப்பட்டு இருக்கு, யாரும் தராண்டாம், அந்த அளவுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவன் பாருங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, கர்த்தர்
வாழ வைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இருக்கவே கூடாது. அவர் நம்மளை வாழ வைக்கிற தேவன், நமக்குள்ளே இருந்து வாழ வைக்கிற தேவனுடைய பார்வையில் எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவன் ஒவ்வொருவரையும் செழிக்க பண்ணுகிறார். தேவன் ஆபிராம் ஆரம்பித்து பாருங்க, ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்களெல்லாம் தேவன் பாருங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் அந்த அளவுக்கு பஞ்ச காலத்துலலாம் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்ததெல்லாம் ரொம்ப அருமையான கதைகள். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தேவன் இப்படிப்பட்டவரா இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறாங்க. ஆதம். ஆனால் மக்கள் பாருங்க செழிப்பு முக்கியமில்லை என்பது சொல்கிறார். ஆனால் தேவன் அந்த மக்கள் சொல்கிற அந்த வார்த்தை முக்கியமில்லை என்பது ஒரு அறிவில்லாண்மை தான். பணம் முக்கியம் இல்லைன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? இது முக்கியம் கிடையாது அப்படின்னு இந்த உலகத்தில் யாராச்சும் சொல்லுவாங்களா? முடியாது. ஆனால் அந்த பொருளாதாரம் அந்த வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய நோக்கம் எல்லாமே அவருடைய செழிக்க வைக்க வேண்டும் என்று தான் எண்ணம். அவருடைய நோக்கமே எல்லாரையும் செழிக்க வைக்க வேண்டும் தான் எண்ணம். உங்களை என்னை குறித்து உங்களையும் என்னையும் குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலகம் எல்லாம் பெற வேண்டும் என்று நோக்கம். ஒவ்வொருவரும் இந்த ஜீவன் உள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொருவரும் நாம் என்ன நன்றாக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய நாம் நன்றாக இருக்கிறது தேவனுடைய நோக்கத்தை அவருடைய வார்த்தை சுவிசேஷம் சொல்ல அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நம்மளை நன்றாக வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, கலாத்தியர் 3:13 நான் உங்களுக்கு கலாத்தியர் 3:13. அதில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். பாருங்கள், இந்த நியாயப்பிரமாண சாபம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாகத்தில் நிறையா இருக்கும். அப்படி இப்படி இதில் பொருளாதார இதில் அந்த சாபமும் இருக்கும். அந்த மாதிரி அதிலிருந்து நம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு அதிலிருந்து மீட்டெடுத்தார். அதுதான் கலாத்தியில் சொல்லிப்பது. தரித்திரம் என்பது சாபம். அந்த சாபம் இந்த சாபத்திலிருந்து நம்மளை நிறைய பேர் இதுல இருந்து தான் இருக்கிறாங்க. இந்த சாபத்தில் அது பெரிய இந்த சாபத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பயணம் இல்லாமல் அப்படிலாம் இருக்காங்களா, அவங்களுக்கு பணம் இல்லை, இந்த துணிமணிகள்லாம் கொஞ்சம் குறை அப்படிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பெரிய ஆவிக்குரியமாக நினைக்கிறாங்க. ஒரு சட்டை 2 சட்டை இருந்தால் போதும், கர்த்தருக்காக இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது, இதெல்லாம் பணம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களாம் பெருமை பாராட்டுறாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. பாருங்கள், ஆமாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. பாருங்கள், பொய்களை தரித்திரம் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொய்களெல்லாம் தரித்திரத்தெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் தரித்திரத்தை இவர்கள் பிடித்து கொள்கிறார்கள். இந்த பொய்யெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிடித்துக்கொள்ளும். இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை பாருங்கள், இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். இந்த மாதிரி இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இந்த பொருளாதாரத்தை நமக்கு வேணும். இந்த சாபம், இந்த மாதிரி பொய், இதெல்லாம் நிறைய நம்பியிருக்காங்க. பாருங்கள், மக்கள் வருங்க, சரி அப்படி தான் இருக்கணும், ஆண்டவர் வருவார், நம்ம எடுத்துக்கொள்வார், இதெல்லாம் சேர்த்து வச்சு எதுக்கு, இதெல்லாம் பூச்சி அரிச்சிட்டு போயிடும், அப்படி அரிச்சிட்டு போயிடும், இங்கேருந்து ஒன்றும் இருக்கக்கூடாது, சும்மா ஏதோ இருந்தால் 3 வேளை சாப்பிட்டோம், இப்படி தான் போங்கிறது எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்படி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டும் இப்பவும் இருக்கிறாங்க. இது எப்பேற்பட்டது? சத்தியம் அவங்களுக்கு கிடைக்காதனால தான். பொய்யான சத்தியம் பிசாசு அவர்களை அவங்கள்ட்ட எல்லாம் தாழ்ந்திருந்து அவங்கள உயர்த்து விடாமல் ஆக்கிடுவோம். பணம் இல்லைன்னா எப்படி முன்னேற முடியும்? ஒரு படிக்க வேணுமா பணம் வேணும், வெளிநாட்டு போய் படிக்கணுமா பணம் வேணும், துணிமணி எடுக்கணும்னா பணம் வேணும், வெளி இடத்துக்கு நான் போகணுன்னா வாகனம் வேணும். ஒன்றுமே நம்ம பணம் இல்லைன்னா என்னத்தை செய்ய முடியும்? மாட்டு வண்டியிலே போக முடியும்? இப்போ மாட்டு வண்டிலாம் போக முடியாது இந்த காலங்களில். இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து பாருங்கள், தரித்திர எண்ணங்களை நீக்கி புத்தியை சீராக்கி மனம் மாற வேண்டும். நாம் இதை முக்கியம் என்ற எண்ணம் நமக்குள் உண்டாக வேண்டும். இதை குறித்த சிந்தனை மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம சரி செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆகும் பொழுது பொருளாதாரம் நம்மளை நோக்கி வருகிறது. அந்த காலத்தில் பாருங்கள், விதைப்பு அறுப்பு குறித்து ரொம்ப பார்க்குறோம். பாருங்கள், அதில் தான் அந்த தான் எக்கனாமி இருந்து கழுதை மாடு இதெல்லாம் ஆபிரகாம் இருக்கும். அதில் பொருளாதாரத்தை குறித்து அதை சொன்னாங்க. இப்போ அந்த கழுதை மாடெல்லாம் இதுக்கெல்லாம் இப்போ கிடையவே. இப்போ பணம், இந்த எக்கனாமி எவ்வளோ இருக்குது என்னது தான் அந்த கணக்கு. இந்த மாதிரி அப்போ அதைத்தான் அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் தான் பைபிளில் விதைப்பு இதெல்லாம் பண்ணாங்க. அறுப்பு இந்த மாதிரி கதைகள் இருந்துச்சு. அன்றைக்கு வெள்ளி பொண்ணும் மாடு கழுதை இதெல்லாம் சொன்னோம்ல. குறைவில் இருக்கிற மக்களை எப்படி வாழ வைக்கிறார்? குறைவில் இருக்கிற பாருங்கள், குறைவில் இருக்கிற மக்களை எல்லாம் தேவன் எப்படி வாழ பஞ்ச காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை கேட்டிங்கன்னா அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக குறித்து என்பதை குறித்து வேதவசம் நிறைய பார்க்கிறோம். இந்த மாதிரி குறைவில் இருந்து இருக்கிறத
இருக்கிறவங்களெல்லாம் தேவன் இவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கத்தை குறித்து கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் பெருக்கத்தை விரும்புகிறார். என் தேவன் என்னுடைய வீட்டை ஐஸ்வர்யனாக்க விரும்புகிறார். அவருடைய சித்தமும் நோக்கமா இருக்கிறது. அதுதான் அவர் என்னை குறித்து அவருக்கு சித்தமா இருக்கிறது. அவர் என்னை இப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் என்னைக்காட்டு நாவில சொல்லியிருக்கீங்களா? வெளியே போகும்போது நான் இன்னைக்கு போகிறேன், பைக்கில் போகிறேன், ஆனால் நாளைக்கு அடுத்த மாதம் 4 வீலரில் போகிறேன், அதுதான் என்னுடைய தேவனுடைய சித்தமாக இருக்குது, இப்படி என்னைக்காடு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லி பழகும் பொழுது தான் தேவன் அந்த மாதிரி வார்த்தையை விரும்புகிறார். அவர் விரும்புகிறதெல்லாம் உங்களுடைய நாவிலிருந்து தேவன் என்னெல்லாம் செய்ய அவருடைய சித்தம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது தான் அவருடைய மாறும். பாருங்க, ஆதாம் பாவம் செய்த முதல் கொண்டு அவனுக்கு வறுமை, அந்த இதுலேருந்து வறுமை வர ஆரம்பிச்சு. இந்த வறுமை பற்றிலாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேசிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை, இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இயேசு இந்த பூமியில் உலாவும் போது மத்தேயு புக்கில் பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தில் ஒன்று காமிக்கிறேன். மத்தேயு 6:25 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்கு கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் உண்டாக பார்க்கலும் சரீரம் விசேஷமாக அல்லவா அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வருகிறார் பாருங்க. ஆகாயத்து பட்சங்களை கவனித்து பாருங்கள். அது சொல்ற கவனித்து பாருங்கள் அப்படி சொல்றாரு பாருங்க. கவலைப்படாத கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர்களை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த 31ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை உடுப்போம் என்பது கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பணம், சாப்பாடு, இதெல்லாம் அந்நியர்கள் தேடி ஓடுகிறார்கள் சொல்றாரு. அது சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள், கவனிங்கள். அதாவது அவர் சொல்ல கவனிங்க. அந்த அந்த பறவைகளை பார்த்து சொல்ல கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. ஏன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்? கவலைப்பட்ட ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆமாம், கவனிக்கணும். கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, கவனிக்க வேண்டும். சத்தியத்தான். அதான் இங்கே ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இதில் சொல்கிறார். சத்தியம் இதில் என்ன சொல்லுறாரு? சத்தியத்தை அறிவிக்கிற அந்த பாயிண்ட் தான் கொடுக்குறாரு. சாப்பாடு கூட பொருளாதாரம் இதெல்லாம் நாடி தேடுகிறார்கள். மனிதர்கள் பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், 8 மணி நேரம் ஓடி உழைக்கிறது எதுக்கு? இந்த பணம், பொருள், இதெல்லாம் ஆசைகள், இதெல்லாம் ஓடுறதுக்காண்டி தான் அவர் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி தான் ஓடுறாங்க. இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்கு. ஆமாம், இந்த உலகத்தில் இப்படி ஓடி தான் 8 மணி நேரம் ஓடி பணத்தை சேர்க்குறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நடக்கு பாருங்கள். ஆனால் தேவன் அதை சொல்லுற அந்த குடும்பத்தின் இந்த விஷயங்கள் என்ன நடக்குது? அதுதான் அஞ்ஞானிகள் நாடி ஓடுகிறார்கள். இந்த இதெல்லாம் நீ கர்த்தருடைய வார்த்தைகளை நீ என்ன அந்த வார்த்தையை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 32ஆம் அதிகாரம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்களை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் கவனிக்கணும். அதாவது கவலைப்பட்ட ஒன்றும் ஆகாது. இது என்ன கவனிக்கணும், சத்தியத்தை கவனிக்கணும். இதான் அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட். அதான் இயேசு அந்த சொல்கிறார், சத்தியத்தை கவனிக்க வேண்டும். என் குடும்பத்தை நடத்த என் பரமபிதா அறிந்திருக்கிறாரு. இப்படி வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என் குடும்பத்தை நடத்த என் பரமபிதா அறிந்திருக்கிறாரு. கர்த்தருடைய அறிவே ஒரு பங்காக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய ஒரு பங்காக இருக்கிறார், தேவையை அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் மத்திய 10 அதே இதில் 33ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்ல பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இதையெல்லாம் நீங்கள் தேடணும். முதல்ல தேவனுடைய பற்றி தேடணும். இதெல்லாம் தேடும்போது பொருளாதாரம் தேடும்போது உங்களுக்கு கொடுக்கும்.
பொருளாதாரம் முக்கியமில்லை என்று இயேசு சொல்லவே இல்லை. எதுலையுமே பொருளாதாரம் முக்கியம்னு இயேசு எதனால் சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. முக்கியமில்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள், பொருளாதார தோல்வியில் இருக்கிறார்கள். இப்படி இல்லைன்னு சொல்றவங்க தான் பொருளாதார தோல்வியில் இருக்கிறாங்க, கவலை இருக்கிறாங்க. ஏனென்றால் பொருளாதார குறித்து எண்ணங்கள் அவர்களுக்கு சரியில்லை. சில சபைகளில் இந்த பொருளாதாரத்தை குறித்து இப்படி தான் பேசுகிறாங்க. நான் சொன்னோம்ல, பொருளாதாரம் சரி கிடையாது. முதல்ல அந்த பாயிண்ட் சொன்னேன், இந்த பொய் நம்புகிறவங்களை அந்த பாயிண்ட் அவங்களுக்கு சொன்னேன். இப்படி தான் அவங்க நம்புகிறாங்க. என்ன செய்ய முடியும்? பொருளாதாரம் முக்கியம் இல்லை, பொருளாதாரம் முக்கியம். ஆனால் பாருங்கள், வேறு ஏதாட்டு ஒரு சபையை கட்டுனா அவங்ககிட்ட தான் போய் நிற்கிறாங்க. இங்கே பொருளாதாரம் முக்கியம் இல்லைன்னு போதிச்சுட்டு ஒரு சபை கட்டுறதுக்குன்னா எப்படி கிடைக்கும்? இல்லை ஒரு சபையில் ஒரு மியூசிக் வாங்கணும், இல்லை ஒரு ரேடியோ வாங்கணும், மைக் வாங்கணும், ஏதாட்டும் வாங்கணுன்னா நீங்கள் பொதிச்சதே பணம் முக்கியம் இல்லை. நீ பிச்சைக்காரனாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, ஒன்றும் செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, ஒன்றும் செய்யாத, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே கிடந்து கடை அப்படிலாம் என்ன? பொருளாதாரம் இல்லாமல் அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னு என்ன நடத்த முடியும்? ஒன்றும் நடத்த முடியாது. பாருங்க, பொருளாதார ஆசிரியர் எவ்வளோ பெரிய சித்தம் என்று போதித்தோம் என்றால், சபையில் பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்று போதித்தோம் என்றால், ஜனங்கள் அதை விசுவாசிப்பார்கள், கையின் பிரயாசத்தை பெருக்கத்தை காண்பார்கள். பொருளாதாரம் முக்கியம் என்று தேவன் அந்த கல்வாரி சிலுவையை கொண்டு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசும் பொழுது சபையில் பொருளாதாரம் முக்கியம் அல்ல என்று சொல்லக்கூடாது. பொருளாதாரம் நான் தான் முதல்ல சொன்னேன், பொருள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் அப்படி பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அது முக்கியம். அது அந்த தேவன் கல்வாரி சிலுவையில் ஏன் சிந்தினார் அந்த ரத்தம்? பொருளாதாரம் தரித்திரத்தையும் அவர் சுமந்தார், நீ செழிப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், மக்கள் என்ன, ஜனங்கள் அதை என்ன எப்படி பாருங்கள், அதை அப்படி சொல்லும்போது ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், கையின் பிரயாசம் பெருக்கத்தை காண்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உள்ளத்தில் விசுவாசம் வரும், பெருக்கத்தை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்த்து வரும், பெருக்கத்துக்கு எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் இப்படி தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை கண்டவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? பெருக்கத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. பாருங்கள், எதிர்பார்த்துட்டு பாருங்கள், பெருக்கம் உண்டாகும். அப்புறம் கேட்க செய்யணும். பெருக்கம் உண்டான பிறகு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இப்போ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவார்கள். அப்படி தானே அந்த எகிப்தில் பாருங்கள், எல்லாம் கொள்ளையிட்டு போனவுடனே அவங்க இப்படி ஒரு பெரிய தேவாலயம் கட்டணும், அப்படி கட்டணும்னு எல்லாரும் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து அறிவித்த பிறகு அதுக்கு மேலாக வருது. அதுக்கப்புறம் அவங்க அறிவிக்காங்க, போதுமான அளவு எல்லாம் வந்துட்டு என்ன தேவையில்லை, என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதித்த அளவுக்கு, அந்த அளவுக்கு மேன்மையாக அவங்க அள்ளி கொடுக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போதிக்கும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அள்ளி கொடுக்க போகிறாங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். ஊழியத்தை தேவை என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பொருளாதார சித்தம் என்பதை போதிப்பதே கிடையாது. பாருங்கள், எல்லாரும் ஊழியத்துக்கு அது தேவை, இது தேவைன்னு சொல்லுவோம். ஆனால் பொருளாதாரத்தை பற்றி நம்ம போதிக்கிறோமா? இல்லை. பொருளாதார ஆசீர்வாதம் எவ்வளோ அவசியம், எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொல்வதே கிடையாது. இந்த பொருளாதாரம் முக்கியம் வலியுறுத்தி கிடையாது. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் ஒரு விஷயம், அது வேறு விஷயம். அப்படி பேசக்கூடாது, தப்பு. பணம் நம்ம ஒரு பெரிய ஆபத்து, அதெல்லாம் பேசக்கூடாது, ஆவிக்குரியமானது தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அதை பேசுறதுக்கு வெட்கப்படுவாங்க. அந்த பொருளாதாரம் பணம் பெருக்கணும், பணத்தை இப்படி பண்ணாலும் ஒரு முக்கியம் இல்லைன்னு இப்படி போதிச்சா பிறகு நமக்கு சபைக்குள்ள அந்த தேவனுடைய சித்தம், கோயிலில் உள்ள எல்லா காரியங்களும் எப்படி நடக்கும்? இதெல்லாம் போதிக்கணும். பொருளாதாரம் முக்கியம் என்பதை போதித்து வழிமுறைகளை போதித்தால், அந்த பொருளாதாரம் முக்கியம் என்பது வழிமுறைகளை போதித்தால், பெருக்கிறதை பற்றி வேதத்தில் இருக்கிறது. இந்த எப்படி பணத்தை எப்படி பெருக்கிறேன்னு அதை பற்றி போதித்தால், தேவன் எவ்வளவு நல்லவர், எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிவு ஜனங்களுக்கு உண்டாகும் என்றால் விசுவாசம் பெருகும். அந்த மாதிரி ஒரு போதித்தால் அவர்களுக்கு அந்த அறிவு ஜனங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் விசுவாசம் பெருகும். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள், பொருளாதார ரீதியிலே வெற்றி அடைவார்கள், சபை, குடும்பம் எல்லாத்திலுமே அவர் வெற்றி அடைவார். தேவன் நோக்கங்கள், வெற்றிகள் நிறைவேறும் இந்த பூமியிலே தேவனுடைய மக்கள் மூலமாக. அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாகும். தேவன் சத்தியம் என்கிறது எதை சொல்கிறாருன்னா, அந்த கல்வாரி சிலுவை சொல்லுது. அந்த சிலுவையின் மரணம் தான் இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையுமே தலைகளாக மாட்டி போட்டது. அந்த காலத்தில் தேவன் ஒரு சில தான் வணங்கினாங்க, இதுதான் எங்களுக்குன்னு. ஆனால் சிலுவையின் மரணம் மூலம் போது எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார், எல்லாத்துக்கும் பரிபூரணமாக கொடுத்தார், எல்லாரும் சீமானா இருக்கணும், எல்லாத்தையுமே. அதைத்தான் சத்தியத்தை அறிவிங்க என்று அவர் சொல்லுகிறார். அதை நீ ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது அவர் தான் என் குடும்பத்தை நடத்துகிறார், அவர் தான் ஐஸ்வர்யத்தை எனக்கு தருகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிக்கணும். பணம் முக்கியமில்லை என்பது பொய். அது முக்கியம், அதை
அதை வெறு அதை அந்த அந்த மாதிரி அந்த அந்த காரியத்தை முக்கியமில்லைங்கிற காரியத்தை வெறுக்க வேண்டும். பொருளாதாரம் முக்கியம் அது என்பதை தான் தேவன் தருகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தை பெருக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் அதை தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. பொருளாதாரத்தை பெருக்கத்தை ஏற்படுத்துகிறார் தான் இந்த மாதிரி காரியத்தை ஒவ்வொருவருக்கும் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் விரும்புகிறார். பாருங்க, இந்த தேவன் பெருக்கத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அது ரொம்ப முக்கியமான அம்சமாக அவர் தேவன் விருப்பத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் மாறும். அதெல்லாம் நான் முதல்ல இருந்து சொன்னேன், பொய்யை நீக்க வேண்டும். எப்படிலாம் அதெல்லாம் தான் நீக்கி அந்த அந்த இந்த இவங்களை எப்படி அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். எப்படி தேவன் அந்த மத்தேயு அதிகாரத்தில் எப்படி சொன்னார், கவனியுங்கள், சத்தியத்தை கவனிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் கவலைப்பட்டால் ஒன்றும் கிடைக்காது. சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது உங்களுக்கு எது விடுதலை ஆகும். எது விடுதலை ஆகும்? உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அது விடுதலை ஆகும். சத்தியத்தை அறியும் பொழுது, அதான் தேவன் சொல்ல, சத்தியத்தை அறிவீங்கள். சத்தியம் அறிவுன்னா என்ன? தேவன் எதற்காக சிலுவையில் மரித்தார் அதைத்தான் சொல்லுதார். உனக்கு ஒரு குறை இருக்கிறா பொருளாதார, அது அவர் செல்வார் சிலுவையில், அது உன் தரித்திரத்தை அது போக்கிட்டார்ப்பா. இன்னும் நீ பொருளாதாரத்தில் நீ முன்னேற வேண்டும் என்றால் அவரை பற்றிக்கொள். அவர் தான் என் வீட்டின் ராஜா, அவர் தான் என் பொருளாதாரத்தை பெருக்குகிறார். நான் யாரிடம் கையேந்து அவசியம் இல்லை, அவர் என் குடும்பத்தை நடத்துகிறார். இப்படி சொல்ல உங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. பொருளாதாரத்தை நீங்கள் செழித்து நன்றாக வாழ்வீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்துக்கு குறைவே இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவாங்க. பொருளாதாரத்தை பெருக்கத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாக தியானிப்போம். இந்த பொருளாதாரத்தில் இந்த இரண்டாவது பகுதியை நீங்கள் இன்னும் அதிகமாக திரும்ப கேளுங்க. இந்த பொய்களை நீங்கள் விட்டு பொருளாதாரம் தேவனுடைய சித்தமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையிலே. அதுதான் தேவன் முதல்ல அதிகாரத்திலிருந்தே அவர் அழகாக காமிக்கிறார். நீங்கள் இந்த மற்ற பொய்களெல்லாம் கேட்டிங்கன்னா விட்டு தேவன் பொருளாதாரத்தை விரும்புகிறார். நான் ஐஸ்வர்யனாக என்னை விரும்புகிறார் என்று சொல்லுங்கள். அவர் என்னை ஐஸ்வர்யனாக்க என்னை விரும்புகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.